ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பேக் வந்து நெக் டிசைனெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டில் 2 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், இன்னொரு பீஸ் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பீஸ் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் லைனிங் ஒன்றா பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக் லைனிங் எல்லாத்தையும் சேர்த்து நெக் பக்கம் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒன்லி நெக் சைடு தான் பண்ணணும். இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுறணும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து இதை அப்படியே உள்டாவாக திருப்பி ஒரு அயன் பண்ணி எப்பவும் போல் இதை வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை அயன் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ பேக் சைடு திருப்பி நம்ம ஒரு டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டோட இன்னொரு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட இன்னொரு பீஸும் வந்து நான் இந்த பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஊப்பட்டி ஐப்பட்டி கட்டணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 இன்ச் உள்ள ஒரு கிளாத் எடுத்து நான் வந்து இப்போ ஊப்பட்டி ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஊப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த ஃபேப்ரிக்கை வந்து மேலே வச்சு நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி திருப்புறணும் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து ஊப்பட்டி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு அந்த 2 இன்ச் ஃபேப்ரிக்கை அடியில் வச்சு மேலே திருப்பணும் ஸ்டிச் பண்ணி. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த நெக் சைடு வந்து ஒரு ஊக்கு வச்சு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் மாற்றுறதுக்காக. இப்போ இந்த ஊக்கை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஒரு பட்டன் வச்சு அதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். என்னென்னா அந்த ஊக் மறைக்கணும் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடியில் ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடு வந்து அதுக்கு மாற்றுறதுக்கு ஸ்டிச் பண்ணோம். ஓகே, பேக் பார்ட் இப்போ ஓவர். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 3 பீஸ் இருக்குது. சென்டர் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த 2 பீஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மெயின் ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லா சைடும் நாச் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நாச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நம்ம உல்ட்டாவாக வந்து திருப்பணும். ஓகே, உல்ட்டாவாக திருப்பிட்டு டாப் ஸ்டிச் போடுறதுனாலையும் ஓகே தான், போட்டுக்கோங்க. இல்லைன்னா நல்லா வந்து ஒரு அயன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது முடிச்சதும் வந்து நம்மளோட இந்த லைனிங் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக் ஒன்றா வச்சு ஓரத்துலேயே வந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து அட்டாச் வந்து பண்ண போகிறோம். எப்பவும் போல் இப்போ வந்து நம்ம இந்த மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட சென்டர் பீஸ் வந்து ஓவர். இப்போ அந்த சைட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணி இப்போ வந்து அட்டாச் பண்ணலாம். ஓகே, நம்மளோட சென்டர் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு சைடு பீஸும் வந்து நம்ம இந்த மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஓரத்துலேயே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட சைடு பீஸ் ரெண்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு பீஸை வந்து இந்த சென்டர் பீஸோடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இது ஃப்ரண்ட் முன்னாடி திருப்புனா அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த கீழே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபேப்ரிக் வச்சு கீழே மடித்து வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு.
இப்போ ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நான் வந்து மடித்து தச்சிக்கிறேன். இந்த 1/4 இன்ச் தச்சு முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற என்னோடய சீம் அலவன்ஸை மடித்து வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்லீவை எப்படி மடித்து தைக்கிறனோ அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவும் வந்து நம்ம வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணணும். இது தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பார்டர் லேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்லீவை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம் பாடி பார்ட்டோட ஆஃப், ஸ்லீவோட ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாடி பார்ட்டோட ஆஃப், ஸ்லீவோட ஆஃப் வந்து ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவும் வந்து ஆஃபாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து சைடு ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம். சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் வந்து உங்களோட ஆர்ம் ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர்மோல், செஸ்ட் மெஷர்மெண்ட், வேஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணணும். 2 பக்கம் சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.